இன்னைக்கு மே 19 2026 இப்போ மதியம் வந்து ஒரு டாலர்னுடைய விலை வந்து $96.41. இந்த வருஷம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6.7% வந்து நம்மளுடைய ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு இந்த கேலண்டர் இயர் 2026 மட்டும். அதற்கு முன்னால் கொஞ்சம் ஆச்சு. ஸோ ஏஷியாஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி அப்படின்னா ருப்பி தான். என்ன ரீசன்? நம்ம 85% 90% கிட்டத்தட்ட ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம். ஆயில் ப்ரைஸ் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஆஸ் வி ஸ்பீக் இட் இஸ் $110 per barrel Brent crude. ஸோ நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூஸ் வரும் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் அது வந்து இப்போ இங்கே கரன்சியில் தான் காமிக்குது. ஸோ இது இப்போ இந்த பிரச்சனை எப்போ ஓயும்? ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணுறாங்களா இல்லையா? எஸ், ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணுறாங்க. பட் அவங்க மனசில் வந்து ருப்பியை இந்த இடத்துல நிப்பாட்டணுங்கிற ஒரு டார்கெட் கிடையாது. தேவைப்படுற பொழுது அவங்க வந்து இன்டர்வீன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அமெரிக்கா வார் எப்போ முடியுமோ அப்போ தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆகும். இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஆயில் வரும். ப்ளஸ் வேர்ல்டு ஓவர் ஆயில் ப்ரைஸஸ் வில் கோ டவுன். ஸோ ஆயில் ப்ரைஸஸ் கோ டவுன் குறைஞ்சிச்சுனாவே நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். That is the single hanging issue. The same thing for currency, same thing for the stock markets, everything. இன்னைக்கு as we speak கடந்த 2 வருடங்களில் இல்லாத அளவிற்கு நமது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஸ்பைக், 10-year பாண்ட் டீல்ஸும் 7.13% ஸ்பைக் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே இதுதான் ஹையஸ்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பேடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸோ. எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்த டிப்ரிசியேஷன் வந்து குட், பட் இம்போர்ட்டர்ஸுக்கு வந்து டஃப். அண்ட் பப்ளிக் இன் ஜென்ரல் இது வந்து டஃப். ஏன்னா நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஆயில், மெஜாரிட்டி ஆஃப் ஆயில் இஸ் இம்போர்ட்டட். ஸோ அதற்காக தான் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அது இது சோலாரு, தெர்மல் பவர் எல்லாமே ஆக்டிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆயில் இம்போர்ட்டை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு. ருப்பி வந்து ஜென்ரலாக 100 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு சில கேள்விகள்லாம் இருக்குது. யாருடைய கஸ் வேணாலும் ட்ரூ ஆகலாம். பட் இன் ஜென்ரல் வந்து அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போயிடாது அப்படிங்கிறது தான் ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த ரேஞ்சில் அண்டர் 100 வரைக்கும் கூட போகலாம். பட் ரியலி நோ ஒன் நோஸ். இஃப் வார் ப்ரொலாங்ஸ் தென் அவர் கரன்சி இஸ் அண்டர் ப்ரெஷர். வார் நின்றுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே நல்ல காலம் தான். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல காலம், கரன்சி மார்க்கெட்டுக்கு நல்ல காலம், எல்லாமே நல்ல காலம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஷார்ட் டேர்மில் ஏதாவது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா என்ஆர்ஐஸ்டேருந்து ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர் பாண்ட் மார்க்கெட்டுக்கு அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்து ஏதாவது பண்ணணும். லெட் அஸ் வெயிட் அண்ட் see.